எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஹர்ஷ ரிவ்யூ சேனலுக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஸ்விங்குக்காக ஒரு 3 ஸ்டாக் பற்றி பார்க்க போகிறோங்க. அது வந்துட்டு டிசிஎஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாக், செகண்ட் வந்து சிப்லா, மூணாவது வந்து டைட்டான் கம்பெனி. ஓகே, இது பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிசிஎஸ் பார்க்கலாம். டிசிஎஸ் பற்றி பார்க்கணுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மந்த்லி சார்ட் பார்க்கலாம். மந்த்லி சார்ட்டில் நம்ம பார்க்கும்போது ஆல்ரெடி இது வந்துட்டு ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் இது வந்துட்டு கீழே வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஜோனை ஒரு பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. ஸோ ஆனால் இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டு தவளை வந்திருக்கிறதுனால நாம் இது வந்துட்டு ஒன்று மறுபடியும் டவுன்ஃபால் ஆகிற சான்சஸ் இருக்குது. பட் ஸ்விங்குக்காக இது என்ன ஆகுனா ஃபேக் பிரேக் அவுட்டு மாதிரி டவுன் சைடில் ஃபேக் பிரேக் அவுட்டுன்னு கொடுத்துருந்தா மறுபடியும் இது அப் சைட் போகிற சான்சஸ் இருக்குது. ஓகே, இங்கே வீக்லி சார்ட்டில் பார்த்தா ஒரு இம்பார்ட்டண்ட் ஜூனில் இங்கே வந்துட்டு மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட்டு மறுபடியும் ஆகுது. ஓகே, ஸோ அதனால் இது வந்துட்டு ஒரு ஸ்விங்குக்காக. ஓகே, ஸ்விங் ட்ரேடிங்கானால் எல்லாருக்கும் தெரியும், ஒரு 4 to 5 டேஸ் நம்ம ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு 1 or 2 டேஸ் நம்ம ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்துட்டு ஸ்விங் ட்ரேடிங் இங்கே டிசிஎஸ் இங்கேருந்து மறுபடியும் மேலே போகிற சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டார்கெட் நம்மளது இங்கே இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே இருக்கும். இன்கேஸ் வந்துட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் எப்போ ஸ்விங் ட்ரேடிங்குக்கு எப்போ இருக்குன்னா இதோட லோ இருக்கும். ஓகே, இதோட லோ இருக்கும். ஆஸ் பர் தவர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மேலே இங்கே வந்துட்டு இந்த லோவை எங்கே வைக்கணும்னு அதை பற்றி டீட்டெயிலாக நான் இன்னொன்று வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கோட செகண்ட் ஸ்டாக் பற்றி பார்க்கலாம். செகண்ட் ஸ்டாக் வந்துட்டு சிப்லாவில் நம்ம ஃபஸ்ட்டு மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். மந்த்லி டைம் ஃப்ரேம் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. இப்போது வந்து ஒரு கன்சாலிடேஷன் மூமெண்ட்டில் இருக்குது. ஓகே, இங்கே நீங்கள் பார்க்க போது ஒரு கன்சாலிடேஷனில் இருக்குது. ஓகே, இங்கேருந்து மறுபடியும் இது பிரேக் பண்ணி இந்த ஹை பிரேக் பண்ணி போகிற சான்சஸ் இருக்குது. ஆனால் இது வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஹை பிரேக் பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃபார் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. பட் நம்ம ஸ்விங்குக்காக நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு வீக்லியில் பார்க்கலாம். வீக்லியில் கூட கன்சாலிடேஷன் மூமெண்ட்டில் இருக்க ஒரு இம்பார்ட்டண்ட் ஜூன்லேருந்து மறுபடியும் இந்த லெவல்லேருந்து செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு மறுபடியும் ஒரு கரெக்ஷன் இருக்குது. ஆனால் இங்கேருந்து மறுபடியும் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்குக்கு மறுபடியும் அப் சைடு போகிற சான்சஸ் இருக்குது. இதோட லோ வந்துட்டு இது கீழே இருக்கும். ஓகே, இதோட கீழே வந்துட்டு லோவை ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம இங்கே ட்ரேட் எடுக்கலாம். இது டிஸ்க்ளைமர் வந்துட்டு இது ஒன்லி எஜுகேஷன் பர்பஸுக்காக எப்படி நம்ம ஒரு ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணுறத பற்றி மட்டும். இது யாருக்கும் பையிங் ஆர் செல்லிங்குக்கு ரெக்கமெண்டேஷன் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கு தேர்ட் ஸ்டாக் வந்துட்டு டைட்டான் பற்றி பார்க்கலாம். டைட்டானில் ஃபஸ்ட்டு வந்துட்டு மந்த்லி டைம் ஃப்ரேம் பார்க்கலாம். மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஆல்மோஸ்ட் இது வந்துட்டு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. மறுபடியும் வந்துட்டு ஒரு கன்சாலிடேஷன் இங்கே பார்க்கலாம். நம்ம கன்சாலிடேஷன்ஸில் இருக்குது. ஓகே, ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் இது ஒரு கன்சாலிடேஷன் ஜோனில் இருக்குது. இன்கேஸ் கன்சாலிடேஷன் ஜோன் இருந்தாலும் வெரி இம்பார்ட்டண்ட் லெவலில் இருக்குது. ஓகே, வெரி இம்பார்ட்டண்ட் லெவலில் இருக்குது. இங்கே கீழே வந்து இங்கே ஒரு கன்சாலிடேஷன் பண்ணி இங்கே மேலே போகிறதுனால இது வந்துட்டு பிரேக் ஆகிற சான்சஸ்ஸு கொஞ்சம் ஹை ப்ராபபிலிட்டி இருக்கிறதுனால இது வந்துட்டு நம்ம ஸ்விங்குக்கு செலக்ட் பண்ணியிருக்குது. ஓகே, ஸ்விங்குக்கு. ஆனால் இது வந்துட்டு டைரெக்டாக பிரேக் பண்ணுமா இல்லை மறுபடியும் இங்கே வந்துட்டு இந்த லெவலில் போயிட்டு கீழே வந்துட்டு மறுபடியும் கன்சாலிடேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக் பண்ணுமான்னு பார்க்க வேண்டியது இருக்கும். இதோட ஸ்டாப் லாஸ் கூட நம்ம கீழே இங்கே வச்சுக்கின்னு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 3 ஸ்டாக்ஸ் வந்துட்டு ஸ்விங்குக்காக இன்றைக்கியோட நம்மளோட செலக்ட் பண்ணியிருக்கோங்க. ஓகே, மறுபடியும் நாளைக்கு இதே மாதிரி வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.